ஹாய் கைஸ், இந்த போஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலோட மிக முக்கியமான ஃபங்க்ஷனான காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் வந்து கண்ட்ரோல் டி, அதாவது ட்ராக் ஆப்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கும் இந்த காப்பி ஆப்ஷனுக்கும் நிறைய சிமிலரான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போது முன்னாடி வந்து ட்ராக் ஆப்ஷனில் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்னை வந்து எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி வந்து கொடுங்க. கண்ட்ரோல் டி வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ராக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போது இந்த காப்பி ஆப்ஷன் வந்து எந்த சிச்சுவேஷனில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரவி வந்து சென்னை, அதே மாதிரி ராமும் கவியும் மட்டும்தான் சென்னை அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்ரீக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சியை யூஸ் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எந்த யூஸருக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்னை வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்ட்ரோல் வி வந்து கொடுங்க. கண்ட்ரோல் விங்கிற ஆப்ஷன் தான் வந்து பேஸ்ட் ஆப்ஷன். கண்ட்ரோல் சிங்கிறது வந்து காப்பி, அதே மாதிரி கண்ட்ரோல் விங்கிறது வந்து நீங்கள் எதை காப்பி பண்ணீங்களோ அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஸ்ரீ வந்து வேறு ஊரில் இருந்து இருக்காரு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து வேறு ஊரை வந்து இங்கே வந்து போட்டுக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற செல்ஸுக்குமே வந்து இந்த காப்பி ஆப்ஷன் வந்து அப்படி தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்து ட்ராக் ஆப்ஷன் இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இது மாதிரி வந்து பண்ண சொல்லியிருப்போம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபர் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த செல்லை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து அப்போவும் வந்து இந்த இது செல்ஸை வந்து கரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார்முலாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரெஃபர் பண்ணும். காப்பி பேஸ்ட்லேயே இருந்து, அதாவது காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் சரி, அல்லது ட்ராக் ஆப்ஷனை பயன்படுத்தினீங்கனாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து கரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாஸை வந்து இது பண்ணும். என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் வேல்யூ வந்து பண்ணலாம். இல்லை ஒரே மாதிரியான வேல்யூ தான் எனக்கு எல்லா செல்ஸுக்குமே தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் டியை வந்து பயன்படுத்தலாம். காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு சில, அதாவது இந்த ஒர்க் ஷீட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இந்த ஒர்க் ஷீட்டில் இருந்து இந்த வேல்யூவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் எந்த ஷீட்டில் வேணாலும் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் புக்கு இல்லாமல் வேறு ஒர்க் புக்கில் உள்ள டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஷீட்டை டிபெண்ட் பண்ணியோ அல்லது ஒர்க் புக்கை டிபெண்ட் பண்ணியோ இருக்காது. நீங்கள் வந்து எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் இதில் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து எக்ஸலோட காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வீடியோக்களை வந்து பாருங்கள். நீங்களும் வந்து எக்ஸலில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், எக்ஸலை கற்றுக்கங்க, நல்லா முன்னேறுங்க. நன்றி.